ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வாழைக்காய் வச்சு தாங்க ரெசிபி பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் வாழைக்காய் 2 வாழைக்காய் பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். 3 வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். அதில் ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயம், பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம இப்போ அதை சாலா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வாழைக்காய் ஃபுல்லும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது நம்ம சேலை ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 50% அளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில் போட்டு. நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீளமாக கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷு. இந்த மாதிரி வறுத்து வந்தாலே போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இது வறுத்துக்கிட்டு இருக்கையிலே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கைப்பிடி 10லேருந்து 20 அளவுக்கு இருக்கும் வெங்காயம். பூண்டு ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நான் உரித்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு இதோட நம்ம சோம்பு, ஜீரகம் ரெண்டுமே சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் 10லேருந்து 15 அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இப்போவும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம பாத்திரத்தில் போடும்போது கூட சேர்த்துக்கலாம். நான் இதிலே சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். ஒரு வரமிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் போட்டு வதக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்தாலே நம்மளுக்கு போதும். ரொம்ப வதங்கணும் இல்லை. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கப்போம். இங்கிட்டு வாழைக்காய் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ அதை அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்து நம்ம இதை இந்த கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாழைக்காய் இதில் சேர்த்துக்க போகிறோம். பார்க்குறதுக்கு கிரேவி மாதிரி தான் இருக்கும். அது நல்லா நம்ம தண்ணியெலாம் வற்றினோன்னா நம்மளுக்கு செமி கிரேவி நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வாழைக்காயை சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வாழைக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு வெந்திருக்கும். எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு. இதில் போட்ட உடனே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றும் போது நல்லா வெந்து வந்துடும். கடைசியில் கருவேப்பிலை சேர்த்துக்க வேண்டியதுதான்.
நம்ம கருவேப்பிலை முதல்ல தாளிக்கையிலையும் போட்டிருக்கோம், தேவைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை அரைக்கும் போதும் சேர்த்துருக்கோம், அதனால தான் கிரேவியே உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. இது நல்லா தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. இந்த இது வந்து வாழைக்காய் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம செய்கிறோம். வாழைக்காய் வறுவல் வேறு மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி முறையிலையும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். இந்த மெத்தட் நல்லா இருந்ததான்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. நல்லா வற்றி வந்துருச்சு. இது நம்மளுக்கு சாப்பிட தயாராக இருக்குது. ஓகே, சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சுக்கா வறுவல்னு சொல்லலாம் இதை. தேங்க்யூ.